டியர்ஸ் வீக்களத்தூர் வீக்களத்தூர் அப்படின்ற ஊர் எப்படி வீக்களத்தூர்னு பேர் வந்துச்சுன்னு மக்களிடது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீக்களத்தூர் எப்படி பேர் வந்ததுன்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஐயா இருக்காரு, ஐயாட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம். வீக்களத்தூர் எப்படி பேர் வந்தது மட்டும் சொல்லுங்கள் சார். வீக்களத்தூர்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னாக்கா, வண்ணாரமுண்டி, இப்போ நம்ம நிற்கிற இடம் வண்ணாரமுண்டி தான் தாய் கிராமம். வண்ணாரமுண்டியிலேருந்து அந்த இன்க்ரீஸ் ஆச்சு களத்தூர். அதனால் வண்ணாரமுண்டி களத்தூருங்கிறது வீக்களத்தூர்னு ஆயிடுச்சு. வண்ணாரமுண்டி களத்தூர் அதுக்கு பேர். வீங்கிறதுக்கு வண்ணாரமுண்டி களத்தூர். இல்லை இது வந்து ஒரு ஹேம்லெட் வில்லேஜ் மாதிரி. முதல்ல ஆரம்பத்தில் வண்ணாரமுண்டி தான் தாய் கிராமம் இருந்தது. அப்புறம் அங்கே போயிடுச்சு ஊர் பாதி. போன பிற்பாடு வண்ணாரமுண்டி களத்தூர் வண்ணாரமுண்டி களத்தூர் வீக்களத்தூர் அப்படின்னு வச்சு அங்கே ஒன்று கைகளத்தூர் இருக்குது, டீ களத்தூர் இருக்குது. இது வீக்களத்தூருங்கிறது வண்ணாரமுண்டியும் ஒரே பஞ்சாயத்து. வண்ணாரமுண்டியும் களத்தூரும் சேர்ந்தது தான் வீக்களத்தூர். ரொம்ப நன்றிங்கய்யா. வீக்களத்தூர் எப்படி பேர் வந்துருந்து இப்போ சாதிக் பாஷா அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாய். வலைக்கம் சலாம். எப்படி பேர் வந்து ஆக்சுவலாக முன்னோர்கள் நமக்கு முன்னால் உள்ளவங்க சொன்னது தான். ஏன்னா அது ஊர் பேரில் இன்சில் போட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இது என்னான்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க. சுற்று வட்டாரத்தில் வந்து களத்தூருங்கிறது வந்து நிறையா நமக்கு தெரிஞ்சு நம்ம சுற்று வட்டாரத்துலேயே துறையூர் களத்தூர் ஒன்று இருக்குது, அதை டீ களத்தூர்னு சொல்லுவாங்க. கை களத்தூர் ஒன்று இருக்குது. அது மாதிரி இன்னும் நமக்கு நிறைய இடத்துல களத்தூருங்கிற பேர்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இந்த வட்டாரத்தில் வந்து நமக்கு வந்து வீக்களத்தூர்னால் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம களத்தூருங்கிறது வந்து சிறிய இந்த ஒரு பகுதி மட்டும் இல்லாமல் அப்போ இணைச்சி, அதாவது பக்கத்தில் வந்து வண்ணாரமுண்டின்னு ஒரு இந்த ஏரியா, இப்போ நாம் கடை கூட இருக்குது, அந்த ஏரியா தான் இருக்குது. வண்ணாரமுண்டிங்கிறத வந்து அதை சேர்த்து அதை இணைச்சி தான் வந்து வண்ணாரமுண்டி களத்தூர்னு சொல்லிட்டு பேர். அந்த வண்ணாரமுண்டிங்கிறது சேர்த்து இணைக்கிறது இல்லாமல் அதை ஷார்ட்டாக வந்து வீக்களத்தூர்னு சொல்லுவாங்க. அதுக்கு தமிழாக்கம் வந்து வண்ணாரமுண்டி களத்தூர் வாக்களத்தூர்னு நிறைய கூட வந்து அரசு ரெக்கார்டில் கூட பார்த்திங்கன்னா தெரியும், வாக்களத்தூர்னு இருக்கும் அரசு ரெக்கார்டில். நம்ம வீக்களத்தூர்னு சொல்லுவோம், வாக்களத்தூர் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக உண்மையான இது என்னென்னா வண்ணாரமுண்டி களத்தூர், அதை வந்து நம்ம ஷார்ட்டாக வீக்களத்தூர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஓகே பாய், நன்றி. வீக்களத்தூர் எப்படி பேர் வந்தது ஹபீப் ரஹ்மான் பாயிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவதுங்க, வண்ணாரமுண்டி தாங்க ஒரிஜினல் ஊர். இங்கே ஒரிஜினல் ஊரே வண்ணாரமுண்டி தான். அதுலேருந்து இங்கே களத்தூரில் வந்து களம் அமைச்சிருந்தாங்க. களம் அமைச்சு விவசாயம் பண்ணி களம் அமைச்சதுனால இது வந்து களத்தூர். இப்போ இங்கே மக்கள் குடியேறதுனால தான் வீக்களத்தூர், அதாவது வண்ணாரமுண்டி களத்தூர்னு பேர் வந்துச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அதாங்க உண்மை. இந்த ஊர் எப்போ உருவாச்சு ஏதாவது தெரியுங்களா? இது ஊர் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும், ஏன்னா நவாபு காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி பாய். களத்தூர் எப்படி பேர் வந்தது ஜாகிர் ஹுசைன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது வந்து களத்தூர் எப்படி வந்துச்சுங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நாங்களும் வந்து நம்ம வீக்களத்தூர் ஜாமியா பள்ளி திறப்பு விழாக்காக ஒரு மலர் உருவாக்க போனோம். அந்த மலர் உருவாக்குற டைமில் வந்து இதை பற்றி எல்லாம் பெரியவங்ககிட்ட விசாரித்த வகையில் அத்தனை பேரும் நிறைய பேர் சொன்ன விஷயம் வந்து வண்ணாரமுண்டியினுடைய களத்தூர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அதிக களத்தூர் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் இன்சில் வைக்கணுங்கிறதுனால வண்ணாரமுண்டி வச்சாங்கன்னாங்க. அதில் ஒரு 2 பேர் மட்டும் சொன்னாங்க வண்ணாரமுண்டின்னு வந்துச்சான்னு தெரியல. ஆனால் வடக்கில் இருக்கிறதுனால, பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வடக்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து வாக்களத்தூர்னு வந்துச்சு இன்னும் சொன்னாங்க. ஆனால் அதிகப்படியான சொன்னவங்க வந்து வண்ணாரமுண்டி களத்தூர்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் நம்ம ஊரோட வரலாறு. அதிகமாக வந்து வாக்களத்தூருங்கிறோம், வீக்களத்தூர்னு இப்போ மருவி போயிடுச்சு. ஆனால் வாக்களத்தூருங்கிறது தான் நம்மளுடைய அரசு ரெக்கார்டு. களத்தூர் உருவாக இதுதான் களத்தூருக்கு காரணம். களத்தூர் உருவானது வந்து நவாபு காலத்தினுடைய களங்களை கொண்ட இடமா இருந்ததுனால களத்தூர்னு பேர் வந்துச்சு. ஆற்காடு நவாபுக்கு இதுதான் மெயினான ஒரு களம் உள்ள ஊராக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். பற்றி சில குறிப்பிட்ட நபர்களை மட்டும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். தகவலுடன் VN மீடியா நிருபர்.